வணக்கம். புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை விரிவாக காண்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை காண்போம். மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரைவு குறித்து புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன? நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தெரிவிக்க காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தல். நடைபாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 12ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கடத்தப்பட்டு திருவண்ணாமலை அருகே படுகொலை. கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. இனி விரிவான செய்திகள். மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுசீரமைப்பு குறித்து புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தெரிவிக்க வேண்டும் என்று காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையுடன் தொடங்கியது. இந்த உரையில் இதுவரை புதுச்சேரி அரசு செய்த சாதனைகளையும் இனிவரும் காலங்களில் செயல்படுத்தும் திட்டங்கள் குறித்தும் 55 நிமிடங்கள் ஆளுநர் உரையாற்றினார். பட்ஜெட் கூட்டத்தொடரில் கலந்து கொண்ட காங்கிரஸ் கட்சியின் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், சட்டமன்றத்தில் ஆளுநர் ஆற்றிய உரையில் மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுவரைவு குறித்து எந்தவித கருத்தும் இடம்பெறவில்லை. அதற்கு மாறாக புதுச்சேரியில் மும்மொழி கொள்கை திணிக்கப்பட்டுள்ளது. பிராந்திய மொழிகள் இருக்கும்போது ஹிந்தியை மட்டும் திணிக்க மத்திய அரசு ஏன் முனைப்பு காட்ட வேண்டும் என கேள்வி எழுப்பினார். தொகுதி மறுவரைவு மூலம் தென் மாநிலங்களில் தொகுதிகளின் எண்ணிக்கையை குறைத்துவிட்டு வட மாநிலங்களில் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டு இருப்பதாக குற்றம் சாட்டிய வைத்தியநாதன் இது தொடர்பாக ஆளுநர் உரையின் போது கேள்வி எழுப்பியதற்கு எந்தவித பதிலும் அளிக்கவில்லை. தொகுதி மறுவரைவு கொண்டு வந்தால் தென் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் குறைக்கப்படும். வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் மத்திய அரசு நடவடிக்கை உள்ளது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது என்பார்கள். அதற்கு தகுந்தாற்போல் மத்திய அரசு நடவடிக்கை உள்ளது. தொகுதி மறுவரைவு மூலம் தென் மாநிலங்களில் பாஜகவை வளர்க்கவே மத்திய அரசு தொகுதி மறுவரைவு திட்டத்தை கொண்டு வருவதாகவும் குற்றம் சாட்டிய அவர், மும்மொழி கொள்கை மற்றும் தொகுதி மறுவரைவு குறித்த புதுச்சேரி அரசின் நிலைப்பாட்டை நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே முதலமைச்சர் தெரிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொகுதி மறுவரைவு வரும்பொழுது புதுச்சேரிக்கு 2 நாடாளுமன்ற தொகுதியும் 40 சட்டமன்ற தொகுதிகளும் உருவாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட வைத்தியநாதன், புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளது, போதைப் பொருள் கஞ்சா நடமாட்டம் அதிக அளவு உள்ளது என குற்றம் சாட்டினார். ஆனால் இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் குற்றம் சாட்டினார். எதுவும் சொல்லல. அதே மாதிரி டீலிமிட்டேஷனை பத்தி எதுவும் சொல்லல. அதுக்காக கேள்வி கேட்கும்போது எதுவுமே அதை பத்தி பதில் சொல்லல. நான் என்ன கேக்குறேன்னா, மும்மொழி கொள்கையில எதுக்கு திணிக்கிறீங்க? ஹிந்தி எதுக்கு திணிக்கிறீங்க? நம்ம பிராந்திய மொழி தெலுங்கு இருக்குது, மலையாளம் இருக்குது, நமக்கு முன்ன மொழி நம்மளோட பிரெஞ்சு இருக்குது, நிறைய இருக்குது. அந்த மாதிரி மொழிகளை பத்தி பேசாம இதுல ஹிந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த அரசு தமிழை அழிக்கணும்னு நினைக்குதா? இதுதான் எங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு கவர்னர் பதில் சொல்லல, அரசும் பதில் சொல்லல. அதனால இதை இந்த சட்டமன்றத்திலே அவங்களோட நிலைப்பாடை தெரிவிக்கணும். ஏன்னா அந்த முதலமைச்சர் இதை பத்தி எதுவுமே சொல்லல, கவர்னரும் சொல்லல. அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பாருங்க, தென் மாநிலங்களை புறக்கணின்ற நோக்கத்தோட அவங்க சீட்டு நம்ம தென் மாநிலத்தோட, அதாவது தமிழகம், கர்நாடகம், கேரளா எல்லா மாநிலத்திலையும் அவங்க டீலிமிட்டேஷன் முறையில மக்கள் தொகை அடிப்படையில குறைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நம்மளுடைய பிரதிநிதித்துவத்தை கண்டிப்பா குறைக்கும். நம்ம வருங்காலத்துல நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க, வடக்கு வாழுது தெற்கு தேர்தலாம் சொல்லியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம தென் மாநிலங்கள்ல சீட்டு 40 30 ஆக்குவாங்க, கேரளாவில் சீட்டை குறைப்பாங்க. புதுச்சேரி பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியினர் மகளிர் அணியினர் சட்டசபை நோக்கி முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் 500க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்தனர். பூர்வீக பெண்களின் வாரிசுகளுக்கு ஜாதி சான்றிதழ் வழங்கிட உச்சநீதிமன்றம் தீர்ப்பின்படி ஆளும் என்ஆர் பாஜக கூட்டணி அரசு அரசாணை வெளியிட வேண்டும் என வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் முதன்மை செயலாளர் தலைமையில் 500க்கும் மேற்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மகளிர் அணியினர் நேரு வீதி, மிஷின் வீதி சந்திப்பில் இருந்து சட்டசபை நோக்கி ஊர்வலமாக வந்தபோது
காவல்துறையினர் சம்பாகோவில் அருகே தடுத்து நிறுத்தியதால் காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் காவல்துறையினர் 500க்கும் மேற்பட்டோரை கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் மகளிர் விடுதலை இயக்க மாநில செயலாளர் லட்சுமி, மகளிர் விடுதலை இயக்க நிதி செயலாளர் பாக்கியலட்சுமி, மாநில துணை செயலாளர் முருகமதி, மாநில துணை செயலாளர் வீரமணி, மாலா, பாத்திமா, கற்பகம், கலைச்செல்வி, மஞ்சுளா, பொதினி வளவன், தமிழ்மாறன், செல்வநந்தன், பேரு அரிமா தமிழன், ஆதவன், எழில்மாறன் உட்பட கட்சியின் துணைநிலை அமைப்புகளின் மாநில செயலாளர்கள், தொகுதி செயலாளர்கள், மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட விடுதலை சிறுத்தை கட்சியின் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த அதை அரசாணையாக வெளியிட கள்ள மௌனம் காப்பது ஏன்? மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கின்ற பெண்களுடைய வாக்கை வாங்கி இன்றைக்கு அரசாட்சியில் அமர்ந்திருக்கிற ரங்கசாமி பிஜேபி அரசு பெண்களை வஞ்சிக்கிறது. அவர்களுக்கு யார் ஒருவர் கூட அதிலிருந்து வெளியேற வேண்டாம், அனைவரும் கைது செய்யப்படுவார். புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக சட்டமன்றத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தெரிவித்தார். புதுச்சேரியில் 2025-2026 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. கூட்டத்தொடரின் முதல் நாள் என்பதால் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உரையாற்ற சட்டமன்றத்திற்கு வருகை புரிந்தார். அவருக்கு காவல்துறை சார்பில் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்டது. தொடர்ந்து சபாநாயகர் செல்வம் பூங்கொத்து கொடுத்து வரவேற்று சட்டமன்றத்திற்கு அழைத்து சென்றார். தொடர்ந்து தமிழ்தாய் வாழ்த்து இசைக்கப்பட்டு திருக்குறளுடன் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தனது உரையை தொடங்கினார். அவரது உரையில் புதுச்சேரியில் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி மழை நிவாரணம் வழங்கப்பட்டது. இந்தியாவிலேயே புதுச்சேரி மாநிலத்தில்தான் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டதாக முதலமைச்சர் ரங்கசாமிக்கு ஆளுநர் பாராட்டு தெரிவித்தார். காலியாக உள்ள பணியிடங்களை நேரடியாக வெளிப்படையாக இந்த அரசு நிறைவேற்றி வருவதாக பாராட்டு தெரிவித்த ஆளுநர் கைலாஷ்நாதன் புதுச்சேரியிலிருந்து கடலூருக்கு 4 வழி சாலை மற்றும் இந்திரா காந்தி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலம் அமைக்க மத்திய அரசு 1000 கோடி ரூபாய் வழங்க ஒப்புதல் அளித்திருப்பதாக தெரிவித்தார். புதுச்சேரி சட்டமன்ற வரலாற்றில் 3வது முறையாக தமிழில் ஆளுநர் உரை வாசிப்பு. ஏற்கனவே தமிழிசை சவுந்தரராஜன், CP ராதாகிருஷ்ணன் ஆகியோர் தமிழில் உரை வாசித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. முதலமைச்சர் MD ராமச்சந்திரன் அவர்களின் மனைவியும் ஒரு பேரிழப்பும் ஆகும். ஆகஸ்டில் தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. திறமையான இளம் மனித வளர்ச்சிக்கு உறுதியான வருவாய் ஈட்டும் வேலை வாய்ப்புகள் வழங்குவதை முக்கிய நோக்கமாக கொண்டு அரசின் செயல் திட்டங்களே அமைந்துள்ளது என்பதை மாநில திட்டங்களை செயல்படுத்துவது குறித்து ஆய்வு மேற்கொண்டதுடன் புதுவையை சேர்ந்த பிரபல ரவுடி திருவண்ணாமலை அருகே வெட்டி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த நீலந்தாங்கல் பகுதியில் நேற்று இரவு புதுச்சேரி வானரப்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி ஐயப்பன் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். புதுச்சேரி வானரப்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஐயப்பன். கொலை வழக்குகள், வெடிகுண்டு வீச்சு மற்றும் விபச்சாரம் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது நிலுவையில் உள்ள நிலையில் புதுச்சேரி காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு தற்போது ஜாமீனில் வெளியே உள்ளார். இந்த நிலையில் நேற்று இவர் 8 பேர் கொண்ட கும்பலால் கடத்தப்பட்டுள்ளார். குறிப்பாக சுமார் 6 லட்சம் ரூபாய் பணம் கேட்டு இவர் கடத்தப்பட்டதாகவும் கடத்தியவர்கள் இவரை காரில் வைத்து
திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்குட்பட்ட நீலந்தாங்கல் பகுதியில் கொண்டு வந்து நேற்று இரவு கடத்தல் கும்பல் இவரை நீலந்தாங்கல் பகுதியில் உள்ள ஏரிக்கரை அருகே கழுத்து மற்றும் மார்பு உள்ளிட்ட 5ற்கும் மேற்பட்ட இடங்களில் சரமாரியாக அரிவாளால் வெட்டியதில் ஐயப்பன் சம்பவ இடத்திலேயே மரணமடைந்துள்ளார். இந்த கொலை சம்பவம் குறித்து தகவல் அறிந்த வேட்டவலம் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று வெட்டி படுகொலை செய்யப்பட்ட ஐயப்பன் உடலை கைப்பற்றி உடற்கூறு ஆய்விற்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் திருவண்ணாமலை ஏடிஎஸ்பி சிவனு பாண்டியன் தலைமையில் சம்பவ இடத்தில் முகாமிட்ட காவல்துறையினர் தடயங்களை சேகரித்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் கடத்தல் கும்பலை சேர்ந்தவர்கள் யார் யார், அவர்கள் ஏன் இவரை கடத்தினார்கள் என காவல்துறையினர் தீவிர விசாரணை செய்து வருகின்றனர். இவர் முன் விரோதத்தால் கடத்தப்பட்டாரா அல்லது பணத்திற்காக கடத்தப்பட்டாரா என்ற கோணத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி பிரபல தாதா ஐயப்பன் கடத்தல் கும்பலால் கொலை செய்யப்பட்ட நிகழ்வு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2025 சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக சமீபத்தில் வெளிவந்த லப்பர் பந்து திரைப்படத்தின் நாயகனும் தமிழ் திரையுலகின் எழுச்சி நாயகனுமான ஹரிஷ் கல்யாண் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். விழுப்புரம் மாவட்டத்தின் தலைசிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவினை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இவ்விழாவிற்கு தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குனர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் விவேக் ஈந்தர் கோச்சர், மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி, மேனேஜ்மெண்டின் முதல்வர் மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். முன்னதாக அறக்கட்டளையின் தலைவர் தனசேகரன் கல்லூரியின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த அனைவரையும் கௌரவித்து நினைவு பரிசுகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவல் உறுப்பினர்களான கீதா தனசேகரன், கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் கல்லூரியில் 25, 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு சிறப்பு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கி சிறப்பித்தனர். மேலும் கடந்த பல்கலைக்கழக தேர்வில் முதல் மாணவராக தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவில் மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையை சார்ந்த 3000ற்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னியல் மற்றும் மின்னணுவியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணி பொறியியல் துறையின் துறை தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி சிறப்பாக செய்திருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்ற சங்கல்ப் 2025 26வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பிரபல திரைப்பட நடிகர் ஹரிஷ் கல்யாண் 2515 10 வருடங்களுக்கும் மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களுக்கும் பல்கலைக்கழக தேர்வில் முதலிடம் பெற்ற மாணவர்களுக்கும் சான்றிதழ்களை வழங்கினார். Students from PG who secured first place, K. Savita, M. Sasha. Mr. G.G. Muthukumar, Associate Professor of EEE Department. Mrs. B. Ramatilagam, Associate Professor, EC Department. Mr. K. விநாயக மிஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகர் பிறந்தநாள் விழா, இரத்த தானம் மற்றும் ஆதரவற்ற இல்லத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. சேலம் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் துணைத் தலைவர் மற்றும்
காரைக்கால் விநாயக மிஷன் மருத்துவக் கல்லூரி சேர்மன் என்.வி. சந்திரசேகரின் 50வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி துணை பதிவாளர் பெருமாள் தலைமையில் புதுச்சேரியில் உள்ள பிரசித்தி பெற்ற மணக்குள விநாயகர் கோவிலில் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு செய்தனர். பின்னர் அறுபடை மருத்துவமனையில் உள்ள ஏழை நோயாளிகளுக்காக 50 நபர்கள் இரத்த தானம் வழங்கினர். பின்னர் கடலூர் கங்கனாங்குப்பத்தில் உள்ள ஆதரவற்ற முதியோர் இல்லத்தில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி 50 பேருக்கு மதிய உணவாக அசைவ விருந்து அளிக்கப்பட்டது. பிறகு அங்குள்ள முதியோர் 50 பேருக்கு புடவை, நைட்டி, கைலி, சட்டைகளை துணை பதிவாளர் பெருமாள் வழங்கினார். தொடர்ந்து காட்டுப்பாளையத்தில் உள்ள ஆதரவற்ற சிறுவர்கள் இல்லத்தில் கேக் வெட்டி அசைவ விருந்து நடத்தப்பட்டது. பிறகு TN பாளையம் சிறுமிகள் இல்லம் மற்றும் சிறுவர்கள் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் தேர்வு எழுத பேனா, பென்சில் உள்ளிட்ட எழுது பொருட்களை பெருமாள் வழங்கினார். இந்த இல்லங்களில் விநாயகா மிஷன் ரிசர்ச் பவுண்டேஷன் பல்கலைக்கழக துணைத் தலைவர் சந்திரசேகருக்கு சிறப்பு பிரார்த்தனை செய்யப்பட்டது. மேலும் தெருவோர மக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது. லட்சுமி இப்படி பாரு. வாங்கம்மா வாங்கினா அப்படியே இப்படி பாருங்க. அடங்க அப்போ அப்படியோ பையன் எப்படி வந்துரு. புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும் மகளிர் தின விழாவும் தனியார் உணவக அரங்கில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலை அறிவியல் கல்லூரிகளில் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற ஆசிரியர்கள் சங்கத்தின் 7வது ஆண்டு விழாவும் மகளிர் தின விழாவும் காமராஜ் சாலையில் இயங்கி வரும் தனியார் உணவகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் மற்றும் உதவி பேராசிரியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த ஆண்டு விழாவிற்கு மூத்த பேராசிரியர் ராஜபாண்டியன் தலைமை தாங்கினார். சங்கத்தின் தலைவர் பேராசிரியர் சோலைமலைச்சாமி அனைவரையும் வரவேற்றார். சங்க செயலாளர் சிவக்குமார் ஆண்டறிக்கை வாசித்தார். விழாவில் தெலுங்கானா மாநில பல்கலைக்கழக கல்லூரி பேராசிரியர் சங்கத்தின் தலைவரும் அகில இந்திய பல்கலைக்கழக கல்வி ஓய்வு பெற்ற ஆசிரியர் சங்கங்களின் கூட்டமைப்பின் தேசிய செயலாளர் பேரா புள்ளையா சிறப்புரையாற்றினார். கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர் பார்த்தசாரதி, தேசிய செயலாளர் சுவாமிநாதன், மண்டல செயலாளர் ராஜேஸ்வர ராவ், தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் மனோகரன், செயலாளரும் துணைத் தலைவருமான உஷா ரகோத்தமன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விழாவில் 80 வயதிற்கு மேற்பட்ட மூத்த பேராசிரியர்களுக்கு சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. செயற்குழு உறுப்பினர் பார்த்தசாரதி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார். பேராசிரியர் நடன குஞ்சிதம் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கினார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற மகளிர் தின விழாவில் முன்னாள் முதல்வர் பேராசிரியர் உமா தலைமை தாங்கினார். துணைத் தலைவர் சௌந்தர்யவள்ளி விழாவிற்கு வந்திருந்தவர்களை வரவேற்று பேசினார். மூத்த வழக்கறிஞர் மேரி அண்ணா தயாவதி மூத்த குடிமக்களின் வாழ்வும் வளமும் சட்ட பாதுகாப்பு குறித்தும் விளக்க உரையாற்றினார். மகளிர் தின விழாவையொட்டி நடைபெற்ற போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டு செய்யப்பட்டது. பேராசிரியர் சைமா நன்றி உரை வழங்கினார். விழாவிற்கான ஏற்பாடுகளை மதம் எர்னஸ்டின் பாரதி, முன்னாள் கல்லூரி முதல்வர் வரலட்சுமி, துணை செயலாளர் சக்குபாய், நிர்வாக குழு உறுப்பினர்கள் ஜோஸ்பின் மேரி, நிர்மலா, ஜெயஸ்ரீ, ஆஷா ஆகியோர் செய்திருந்தனர். He had his retirement in 2003. Professor K. Uma in Aringaranna Government Arts College, Karaikal, and Bharatidasan Government College for Women, Pondicherry. Started the computer education as a related subject in mathematics department. Very strict disciplinarian, she is also loved by all the students of economics.
ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. ஸ்ரீ பாரத் வித்யாசிரம் மேல்நிலைப் பள்ளியில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மகளிர் தின விழா பள்ளி வளாகத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவிற்கு பள்ளியின் தாளாளர் மனிதநேயமிக்க மனிதர் டாக்டர் சந்தான கிருஷ்ணன் மற்றும் முதல்வர் சாந்தி ஜெயசுந்தர் ஆகியோர் தலைமை தாங்கினர். சிறப்பு விருந்தினராக முருங்கம்பாக்கம் சுகாதார மற்றும் ஆரோக்கிய ஒருங்கிணைப்பாளர் மருத்துவ முதன்மை அதிகாரி மேனகா கார்மேகம் கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்தார். பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு குறித்து சிறப்புரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கான கோலப் போட்டி, பாரம்பரிய உணவு போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. பின்னர் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பள்ளி முதல்வர் நன்றி உரையாற்றினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஒருங்கிணைப்பாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சரகத்திற்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் உருளையன்பேட்டை காவல்துறை ஆய்வாளர் வைத்தியநாதன் தலைமையில் காவலர்கள் ரோந்து பணியில் ஈடுபட்டனர். சமீப காலமாக புதுச்சேரியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன. இதனை தடுக்கும் வகையில் அரசும் காவல்துறையும் இணைந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இருந்தபொழுதும் குற்ற சம்பவங்கள் அதிகமாக பெருகி வருவதால் அதனை கட்டுப்படுத்தும் பொருட்டு காவல்துறையினர் இரவு பகல் பாராமல் குற்ற செயலில் ஈடுபடுபவர்களை விரைந்து கைது செய்து குற்றங்கள் நடைபெறாதவாறு தங்களால் இயன்றவரை பணியாற்றி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் உருளையன்பேட்டை காவல் ஆய்வாளர் வைத்தியநாதன் தலைமையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் நெல்லித்தோப்பு பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். இதில் இருசக்கர வாகனத்தில் வருபவர்கள் முறையான ஆவணங்களை வைத்துள்ளனரா, மது அருந்தி வாகனம் ஓட்டுகிறார்களா மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபட்டவர்கள் யாரேனும் இரவில் சுற்றி திரிகிறார்களா, தற்பொழுது இருசக்கர வாகன திருட்டு அதிகரித்துள்ளதால் வாகனங்களின் ஆவணங்களை தீவிரமாக பரிசோதனை செய்தனர். மேலும் இரவு நேரத்தில் அதிகமாக அவசியம் இல்லாமல் வெளியே செல்ல வேண்டாம் என வாகன ஓட்டிகளை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். கிராமத்தில் 9 கோவில்கள் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சேலியமேட்டில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன் உள்ளிட்ட 9 கோவில்களின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பாகூர் அடுத்துள்ள சேலியமேடு கிராமத்தில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ செங்கழுநீர் மாரியம்மன், ஸ்ரீ செல்வ விநாயகர், ஸ்ரீ திருமுறை நாயகி உடனுரை, ஜோதி லிங்கேஸ்வரர், ஸ்ரீ சிவகாம சுந்தரி உடனுரை, ஸ்ரீ ஆனந்த நடராஜர், ஸ்ரீ பக்த ஆஞ்சநேயர், ஸ்ரீ குடிதாங்கி அம்மன், ஸ்ரீ பரந்துக்கட்டி ஐயனார், ஸ்ரீ ஸ்ரீ ஐயப்பன், ஸ்ரீ கோகுலக்கண்ணன் ஆகிய கோவில்கள் உள்ளது. இக்கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் செய்ய முடிவு செய்யப்பட்டு
திருப்பணி வேலைகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவு பெற்றுள்ள நிலையில் 10ஆம் தேதி மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி கடந்த 6ஆம் தேதி விக்னேஸ்வர பூஜையுடன் கும்பாபிஷேக விழா துவங்கியது. 7ஆம் தேதி லட்சுமி ஹோமம், தன பூஜை, புதிய விக்கிரகங்கள் கரிக்கோலம், 8ஆம் தேதி காலை 8:30 மணிக்கு தீர்த்த சங்கிரணகம், முதல் யாகசாலை பிரவேசம், மாலை 5 மணிக்கு முதல் கால பூஜை நடைபெற்றது. 9ஆம் தேதி காலை 8 மணிக்கு 2ஆம் கால பூஜை, சிறப்பு சோமகும்ப பூஜையும், மாலை 6 மணிக்கு 3ஆம் கால பூஜை நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதனையொட்டி காலை 4:30 மணிக்கு 4ஆம் கால யாக பூஜை, திருப்பள்ளி எழுச்சி, கோபூஜை, ரக்ஷபந்தனமும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து காலை 6:15 மணிக்கு பரந்துக்கட்டி ஐயனார் கோவிலுக்கும், 6:45 மணிக்கு குடிதாங்கி அம்மன் கோவிலுக்கும், காலை 7 மணிக்கு ஆஞ்சநேயர், கோகுலக்கண்ணன் கோவில்களுக்கும், அதனைத் தொடர்ந்து காலை 10 மணி அளவில் செங்கழிநீர் மாரியம்மன், திருமுறை நாயகி, ஜோதிலிங்கேஸ்வரர், ஐயப்பன், நடராஜர் கோவில் விமான கும்பாபிஷேகமும், காலை 10:25 மணிக்கு மூலவர் கும்பாபிஷேகமும் நடைபெற்றது. துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் சதாசிவம், காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ், பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் மற்றும் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி பாலமுருகன், திருப்பணிக்குழு கௌரவ தலைவர் வைத்திலிங்கம், தலைவர் வெங்கட்ராமன், உறுப்பினர்கள் சீனுவாசன், சுந்தரமூர்த்தி, தங்கராசு, சபாபதி, மஞ்சினி, சம்பத், தாமோதரன், கண்ணன் என்கிற பழனி, கனிக்கண்ணன், கார்த்திகேயன், ராமலிங்கம், ஜோதி, சாந்தகுமார், விழா குழுவினர்கள் மற்றும் கிராம மக்கள் செய்திருந்தனர். விழாவையொட்டி சேலியமேடு மதுரகவி ஆழ்வார் சபை திருமலை திருப்பதி பாத யாத்திரை குழு சார்பில் அறுசுவை சமப்பந்தி விருந்து வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை வருகிற 12ஆம் தேதி முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்று சபாநாயகர் செல்வம் தெரிவித்தார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற சட்டசபை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம், நடப்பு ஆண்டுக்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் வருகிற 27ஆம் தேதி வரை 14 நாட்கள் நடைபெறும் என்றும், 12ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் என்றும் தெரிவித்தார். 2025-2026ஆம் ஆண்டுக்கான பட்ஜெட் தொகை 13,600 கோடி ரூபாய்க்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது என்று தெரிவித்த சபாநாயகர் செல்வம், பட்ஜெட் உரையும் கையடக்க கணினியில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அளிக்கப்படும். இதனை பயன்படுத்தும் விதம் குறித்து பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். முன்னாள் ஊசுடு தொகுதி தலைவர் கூடப்பாக்கம் ஐயனார் பிறந்தநாள் விழா அமைச்சர் சாஜே சரவணகுமார் பொன்னாடை போர்த்தி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கூடப்பாக்கம் பகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் முன்னாள் ஊசுடு தொகுதி தலைவர் ஐயனார் பிறந்தநாள் விழாவை தனது இல்லத்தில் கொண்டாடினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருமான சாஜே சரவணகுமார் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை போர்த்தி பழக்குடை வழங்கி தனது பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, விவசாய அணி பொதுச் செயலாளர் சீனிவாசன், பாஜக மாநில மகளிரணி செயலாளர் மீனா, ஊசுடு தொகுதி தலைவி மல்லிகா, சிவகுமார், இளைஞரணி உலகநாதன், கிளை தலைவர் முரளி, பாலு, சீனு, ஆனந்து, ஹரிவரதன் உட்பட கட்சியின் கிளை தலைவர்கள், கேந்திர பொறுப்பாளர்கள், மகளிர் அணியினர், பல்வேறு அணிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள், நண்பர்கள், உறவினர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு பிறந்தநாள் விழா காணும் முன்னாள் தொகுதி தலைவர் ஐயனாருக்கு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு
ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் பூஜைகள் செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வழக்கறிஞர் ஹரிஹரன் ஐயனார் தலைமையில் ஆதரவாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கினி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டில் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஒவ்வொரு மாதம் பூசத்தின் போதும் அன்னதானம் வழங்கப்படுவது வழக்கம். அதன் ஒரு பகுதியாக மாசி மாத பூசத்தினை முன்னிட்டு வில்லியனூர் தட்டாஞ்சாவடி தேங்காய் சித்தர் கோவிலில் சன்மார்கினி கதிரவன், ஜெயா கதிரவன் ஏற்பாட்டின்படி செல்வராஜ் தலைமையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தேங்காய் சித்தர் சுவாமிகள், கோவிலின் நிர்வாகி ஆறுமுகம், ரகுராமன், பாலாஜி, ராஜகோபால், ஸ்ரீ விஜயா, மாலதி, தர்ஷனாமூர்த்தி, செல்வி, ஸ்ரீ விஷ்ணுபிரியா, திராவிடன், விஜயன், ஐஸ்வர்யா, மல்லிகா, தன மற்றும் வள்ளலார் சுவாமிகளின் அருட்தொண்டர்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னதானம் பெற்று பயனடைந்தனர். மோட்டார் சைக்கிளில் சென்ற தனியார் நிறுவன ஊழியர் சாலையில் சென்ற மாட்டின் மீது மோதி உயிரிழப்பு. புதுச்சேரி பாகூர் கன்னியக்கோவில் வீதியை சேர்ந்தவர் மோகன்ராஜ். தனியார் நிறுவன ஊழியரான இவர் முள்ளோடை பரிக்கல்பட்டு சாலை வழியாக வீட்டிற்கு தனது மோட்டார் சைக்கிளில் சென்று கொண்டிருந்த போது பரிக்கல்பட்டு சந்திப்பு அருகே சாலையின் குறுக்கே சென்ற பசுமாடு மீது எதிர்பாராத விதமாக மோதியுள்ளார். இதில் தூக்கி வீசப்பட்டு படுகாயமடைந்த அவரை அருகில் இருந்தவர்கள் மீட்டு பாகூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மோகன்ராஜ் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்தனர். இது தொடர்பாக கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை கண்காணிப்பாளர் தன்வந்திரி மற்றும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சலீம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேர்தல் வாக்குறுதியாக 10,000 அரசு பணியாளர்கள் நிரப்பப்படும் என்பதில் 2444 பணியிடங்கள் தான் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த 4 வருட ஆட்சியில் கால் பங்குதான் அரசு காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. ஒப்பீட்டு அளவில் ஆயிரக்கணக்கான அரசு பொதுத்துறை நிறுவன ஊழியர்களுக்கு சம்பளம் இல்லை. வேலையில்லா திண்டாட்டத்தில் புதுச்சேரி முதலிடத்தில் உள்ளது. இந்த நிலையில் தனிநபர் வருமானம் வருடத்திற்கு 3,02,680 உயர்ந்திருக்கிறது எனும் தரவுகள் தவறானவை. புதுச்சேரியில் ரேஷன் கடைகள் திறந்து உணவுப் பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறது என்று அப்பட்டமான பொய்ப்புரையாக இருக்கிறது. கைத்தறி கூட்டுறவு சங்கங்கள் அனைத்தும் மூடப்பட்டுவிட்டன. மின்சாரத்துறை சிறப்பாக செயல்படுகிறது. செயல்பாடுகள் திருப்தி அளிக்கிறது என்று வாக்குமூலம் கொடுத்திருப்பதால் மின்சார தனியார் மயமாக்கல் செய்யும் முடிவு தவறானது என்று நிரூபணமாகிறது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் சைபர் குற்றங்களை தடுப்பதற்கான போதிய ஏற்பாடுகள் சொல்லப்படவில்லை. தேசத்தை கட்டி எழுப்புவதில் தொழிலாளர்களின் பங்கு விலைமதிப்பற்றது என்பதை அறிந்துள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் இது ஏட்டளவில் மட்டுமே உள்ளது, செயல்பாட்டில் இல்லை. புதுச்சேரி அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திற்கான நிதி ஒதுக்கப்படாமல் நல வாரியம் செயல்பாடு கிடப்பில் போடப்பட்டுள்ளது. 19 தொழில்களுக்கு குறைந்தபட்ச கூலி உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. அமலுக்கு வராத இந்த உயர்வு சம்பந்தமாக கடந்த பட்ஜெட் உரையின் போதே தவறாக குறிப்பிட்டுள்ளது. ஜவுளி பூங்கா அமைக்கப்படும் என்பதை வரவேற்கிறோம். புதுச்சேரியிலிருந்து தொழிற்சாலைகள் வெளியேறுகின்றன என முதலமைச்சர் கூறியுள்ளார். ஆனால் சேதராப்பட்டு, கரசூர் பகுதியில் புதிய தொழில் பண்ணை உருவாக்கப்படும் என்ற ஆளுநர் உரை முரண்பாட்டை வெளிப்படுத்துவதாக உள்ளது. ஆளுநர் உரை என்பது ஒரு அரசின் எதிர்கால திட்டத்தை தெரிவித்ததாகவும் பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னோடியாக இருக்க வேண்டும். ஆனால் நடைபெறவுள்ள வேலைகளின் செலவு கணக்கு சமர்ப்பித்ததாக உள்ளது. எனவே ஆளுநர் உரை என்ற கருத்தாக்கத்திற்கு உகந்ததான இந்த உரை இல்லை என்பதே உண்மை. புதுச்சேரி இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சலீம் இவ்வாறு அவரது அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மும்மொழி கொள்கை தொகுதி மறுவரைவு குறித்து புதுச்சேரி அரசின் நிலைப்பாடு என்ன? நடப்பு சட்டமன்ற கூட்டத்தொடரிலே தெரிவிக்க காங்கிரஸ் சட்டமன்ற கட்சித் தலைவர் வைத்தியநாதன் வலியுறுத்தல். நடைபாண்டிற்கான நிதிநிலை அறிக்கை வரும் 12ஆம் தேதி தாக்கல் செய்யப்படும். முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட் தாக்கல் செய்வார் என சபாநாயகர் செல்வம் தகவல். புதுச்சேரி பிரபல ரவுடி ஐயப்பன் கடத்தப்பட்டு திருவண்ணாமலை அருகே படுகொலை. கொலைக்கான காரணம் குறித்து காவல்துறை தீவிர விசாரணை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜானகி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.